மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10.5% இடஒதுக்கீடை தூய்மை பணியில் கேட்பாரா அப்படின்னு. தூய்மை பணியாளர்கள் வேலை நிரந்தரம் கேட்கிறாங்க, அதுக்கு நீங்க துணைக்கு வர மாட்டேங்கிறீங்க. இப்ப இவர் கேட்கிற கேள்வி மூலமா நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல. அப்ப தூய்மை பணியாளர் வேலைக்கு எடுக்கும் போது அரசாங்கம் எந்த சாதின்னு பார்த்துதான் வேலை கொடுக்குதா? இல்லையே. அது அரசு பணியாக இருந்தா யார் வேணாலும் வேலைக்கு போலாம். அதுதான் அதோட இது. நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க? இப்ப அரசாங்கம் இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் தூய்மை பணி ஒதுக்கி இருக்கதா? இது நம்ம புத்தியில இருக்கிற சீர்கேடு. இன்னைக்கு தூய்மை பணி இவங்க தான் பார்க்கலான்னு இந்த இதெல்லாம் மாத்தணும் தான். இது அரசு பணியாவும் நிரந்தர பணியாவும் அவங்களுக்கு ஒரு 23,000 சம்பளம் கிடைக்குதுன்னா யார் வேணாலும் இன்னைக்கு அந்த வேலைக்கு போகலாம் தானே. அப்ப அதை உறுதி பண்ணுங்க. அதை ஏன் தனியாருக்கு வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க சொன்னா அதை கேட்காம தூய்மை பணியிலும் 10.5% கேட்பீர்களா அப்படின்னு தொல் திருமாவளவன் கேட்கிறாரு. அவருக்கு என்னுடைய பதில், கல்வி வேலை வாய்ப்பில் 10.5% குடும்பம் தான் கேட்கிறோமே ஒழிய இதுல இந்த வேலை தான் கேட்போம், அந்த வேலை தான் கலெக்டர் வேலைக்கு தான் போவோம், இதுக்கு போக மாட்டோங்கிறதுலாம் இல்ல. அரசு வேலை. தொல் திருமாவளவன் இது கூட்டணிக்கு ஜாலரா அடிக்காம அந்த தூய்மை பணியாளர்களுக்கு திருப்பி கூட அவங்க ஒண்ணு சேர விடாம வன்முறை தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க காவல்துறை. இந்த அஜித் மரத்தை தூக்கி வச்சு உள்ள எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடலான்னு முடிவுல காவல்துறையும் தமிழக அரசும் இருந்தால் பொதுமக்கள் கிளர்ச்சி கூடிய சூழலை இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றால் காவல்துறை சீர்கட்டை முதல்ல சரி பண்ணணும். போட்டிருக்கிற பொறுப்பு உரத்தனை போடுறாங்க. பொறுப்புல சரியான தேர்வு கூட இன்னைக்கு அவங்க கமிஷனரா போட தயாரா இல்லைங்கும் போது அரசு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறையை சரி செய்ய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கு தான் சின்னையா பிரச்சனை பெரியா பிரச்சனை பெருசுன்னு தோணுது, எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் பெருசா தோணுது. அதுக்காக ஓடி ஓடி ஒவ்வொரு தடவையும் களத்துல நிக்கிறோம். திரும்பியும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு உங்க முன்னாடி கேள்வி வைக்கிறாரு. விடியல்னு சொன்னீங்க, 505 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, 66 வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றி இருக்கிறீங்க. அதை சொன்னா தங்கம் அரசே ஒத்துக்கிறாரு. ஆமாங்க, 66 தான் 44 தான், அவரு கூட 44 தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு, மித்ததெல்லாம் அரசாணையா இருக்குங்கிறாரு. எங்க பதவி காலமே முடிய போகுது, இனிமே என்ன அரசாணை? ஜிஎஸ்டிய குறைக்கிறாங்க. உடனே எத்திராஜு நம்ம ஏவாவேல அவரு என்ன பேசுறாரு? அவரு எங்களுக்கு சுமை கூடிருங்கிறாரு. சாமானியனுக்கு என்னங்க வேணும்? வரியை குறைக்கிறது உங்க எல்லாருக்கும் தேவை தானே. இதை நீங்க எப்படி தப்புன்னு சொல்ல வர்றீங்க? அப்ப திமுக அமைச்சர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறாங்க? மக்களுக்காக வேலை செய்யற, எங்களுக்கு பணம் வரணும், எங்களுக்கு பணம் வரணும், இது மாற்றப்பட வேணும். மக்கள் பணியை பற்றி பேசுகின்ற கட்சியாக பாமக தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தான் இது பெரிய விஷயமா இருக்கு, எங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்ல. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.